இப்படி அதர் ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் வந்து அட்டன் பண்ற அளவுக்கு இந்த கேம்ப்ல என்னதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒர்த்து வருமான்ற மாதிரி இருந்தது இன்னைக்கு நடந்த செகண்ட் டே கேம்ப். ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க எல்லாருமே அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வார்ம் அப் எக்ஸசைஸ்க்குன்னே தனி டைம் ஒதுக்கிடுறாங்க. என்னதான் இந்த பிள்ளைங்க உயிரை கொடுத்து ஓடினாலுமே தகுந்த உடற்பயிற்சி இருந்தா மட்டும்தான் அந்த உடல் வந்து ஒத்துழைக்கும். அதனாலதான் இந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸசைஸ் வார்ம் அப்பை அவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க இங்க வந்து ஜாயின் பண்ணி ஸ்கின் ஷூட்டே SSSல வாங்கல, நாங்க சார் கையாலே வாங்கினது எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஸ்கின் ஷூட்டை வாங்கி மித்ரன் வந்து போட்டுக்கிட்டா அவனுக்கு என்ன செஞ்ச மாதிரி இருந்தது. ஃபிட்டிங்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. என்னோட கமெண்ட்ஸ்ல ஷூவோட டீடைல்ஸ் கேட்டீங்க. ப்ரொஃபஷனல் இன்லைன் மாத்துறது ஒன்னு பேரண்ட் பிள்ளைங்களோட விருப்பம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா உங்களோட கோச்சஸை நீங்க கேட்டு மாத்திக்கலாம். இந்த கேம்ப்ல தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் கிடையாதுங்க, அதர் ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரு மேட்ச்ல வின் பண்ணணும்னா நம்ம வந்து ஓடுனாவும் அட்டன் பண்ணா மட்டும் பத்தாது, முழுக்க அந்த கேமுக்காகவே நம்ம எஃபர்ட் போடணும். அந்த விஷயத்துல வந்த பேரண்ட் எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. டே 2 கேம்ப்ல வந்து ஜூனியர் பசங்க ட்ராக்லயும் சீனியர் பசங்க ரோடும் போயிட்டு இருந்தாங்க. ஜூனியர் சீனியர் பசங்க எல்லாருக்குமே ட்ராக்கிங்லாம் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நல்லாவே என்னோட பையனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் இங்க ஆச்சரியமா இருந்தது, சொல்லி கொடுக்குற சாரே பசங்களோட ஓட்டி அவ்வளோ அவங்க கூடயே ஒண்ணு போல போய் சொல்லி கொடுத்ததுதான். எல்லாருங்களையுமே கோச்சஸ் வந்து இப்படி சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியல, ஆனா எனக்கு சத்யா சார் இங்க ஓட்டும் போது பாக்குறது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. இந்த SSSA டீம்ல பல நேஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க. இதுல என்னோட பையனும் வரணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்காக தான் இவ்வளவு எஃபோர்ட் நானும் போடுறேன். ஸோ இன்னொரு அப்டேட்ல பார்க்கலாம். பை.